Question on a train leaves station X at 5 AM and reaches station Y at 9 AM. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின்ல ரெண்டு ட்ரெயின் இருக்குங்க. ட்ரெயின் ஏ ட்ரெயின் பின்னு வச்சுக்கிறோம். ட்ரெயின் ஏ வந்து ஸ்டேஷன் எக்ஸில் மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகி மார்னிங் 9 o'clock ஸ்டேஷன் ஒய்யில் ரீச் ஆகுது. ஓகேங்களா? அனதர் ட்ரெயின் பி வந்து மார்னிங் 7 o'clock ஸ்டேஷன் ஒய்யில் ஸ்டார்ட் ஆகி 10:30க்கு ஸ்டேஷன் எக்ஸில் ரீச் ஆகுது. அப்படின்னா ரெண்டு ட்ரெயினும் ஒன்றுக்கு ஒன்று எப்போ கிராஸ் ஆகும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் பாருங்க, மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது, 9 o'clock ரீச் ஆகுது. ஸோ 4 hours ஆகுது ரன்னிங் டைமு. அடுத்து ட்ரெயின் பி வந்து மார்னிங் 7 o'clock ஒய்யில் ஸ்டார்ட் ஆகி எக்ஸுக்கு 10:30க்கு வருது. ஸோ 3.5 hours இதோட ரன்னிங் டைம். ஓகேங்களா? ஸோ டைம் 3.5 hours இருக்கு. ஸோ இந்த 4 hours உள்ளது ஸ்லோவாக போகும், 3.5 hours உள்ளது ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அப்போ ஸ்பீடு வந்து அப்படி இன்வெர்ஸ் ஆகும். 3.5 இது 4 இந்த ரேஷியோவில் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 7.5 சார், இது 8.5 சார். ஸோ 7:8ங்கிற ரேஷியோவில் இருக்குது. 7:8ங்கிற ரேஷியோவில் அதோட ஸ்பீடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்து டிஸ்டன்ஸ் தெரியாது, டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சு போட்டோம்னா நமக்கு டைம் ஆகும். ஸோ இந்த ரெண்டு கூட எல்சிஎம் எடுங்க. 7-8க்கு எல்சிஎம் வந்து 56. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 56ஆக இருக்கலாம், இல்லை 56ஓட மல்டிபிளாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 56ஓட மல்டிபிளாக 556 280 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு அசியூம் பண்ணுறோம் 280 கிலோமீட்டர் இருக்குங்களா, இது 7:8ங்கிறனால இது 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, இது 80 கிலோமீட்டர் ஸ்பீடு போதுங்க. அப்போ 70 கிலோமீட்டருக்கு 4 hours ட்ரெயின் ஏ 280 வந்துடும், இது 3.5 hours 280 வந்துடும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்னன்னா எப்போ ஈச் அதர் கடக்கும் கேட்குறாங்க. ஸோ ட்ரெயின் பி வந்து 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் ட்ரெயின் ஏ 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 hours ஆல்ரெடி சம் டிஸ்டன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 ஹவர்ஸுக்கு 1 ஹவருக்கு 70 கிலோமீட்டர்னா 2 hours 140 கிலோமீட்டர் ஆல்ரெடி ரீச் ஆகிருக்கும். ஸோ 140 கிலோமீட்டர் பேலன்ஸ் 280 எவ்வளோ இருக்கும், பேலன்ஸ் 140 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரெண்டும் 7 o'clock அப்புறம் ஓகே என்ன ஆகும், இது 70 கிலோமீட்டர், இது 80 கிலோமீட்டர். ஸோ ரெண்டு ஆப்போசிட் வருது. மொத்தம் டோட்டல் டிஸ்டன்ஸ் 1 ஹவருக்கு 150 கிலோமீட்டர் கவர் ஆகும். 150 கிலோமீட்டருக்கு 60 minutes. அப்படின்னா வர வேண்டிய டிஸ்டன்ஸ் 140க்கு எவ்வளோ, 0 கட் பண்ணுங்க, 2 3 சார், இது 3 3 5 3 சார், 1 5 சார், 28 5 சார். ஸோ 228 56 minutes ஆகும். ஓகேங்களா? ஸோ 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது, 7:56க்கு ரெண்டும் ஈச் அதர் கிராஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.